இனக்கவர்ச்சி ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் தேவைகள் பொருட்டு சேர்ந்து அது பேர் என்ன? காதல். இனக்கவர்ச்சியினால் தேவை ஏற்பட்டு ரெண்டு பேர் ஒருத்தர் தேவையை நிறைவேற்றினா அது பேர் என்ன? இனக்கவர்ச்சி. பாசம் அப்படின்னா இனக்கவர்ச்சி கிடையாது. புள்ள, பொண்டாட்டி, அம்மா, நண்பன், ஜாதி, ஊர், மொழி, ஒரு காரணம் சார்ந்து ரெண்டு பேர் பரஸ்பரம் ஒன்றா இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும் அது பேர் பாசம். அன்பு அப்படி கிடையாது. காமமும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பாசமும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இதுக்கப்புறமா நேசம்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பரஸ்பரம் எதுவுமே தேவையில்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லோரும் நல்லா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாம் நல்லா இருக்கணும். மனைவி தான் நல்லா இருக்கணுன்றது இல்லை, புரியுதா? தங்கச்சி தான் நல்லா இருக்கணுன்றது இல்லை, அம்மா தான் நல்லா இருக்கணுன்றது கிடையாது. எந்த கட்டுப்பாடுமே கிடையாது, எந்த விதமான தடையோ கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் அன்பு. இப்போ எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அன்பு. இனக்கவர்ச்சியோடு இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா காதல். எனக்கு தேவைப்பட்ட இனமாக இருந்து நல்லா இருக்கணும்னு நினச்சா பாசம். எனக்கு கீழே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நேசம். எனக்கு கீழே இருக்கிறவங்க நினச்சா அது பேர் நேசம். இது மாதிரி பல பொருள். ஆனால் எல்லாத்துலேயுமே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருக்குது. எது பெருசு? அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. எது பெருசு? அப்போ காதலில் என்ன பிரச்சனை? அன்புக்கு அதுக்கு இல்லை, சம்மந்தமே கிடையாது. இனக்கவர்ச்சி இல்லைன்னா, ஆண்பிள்ளை இல்லைன்னா, பொம்பளை இல்லைன்னா, கணவன் ஆணா இல்லைன்னா கஷ்டம், புரியுதா? காதலிக்க முடியாது. சும்மானா நடிச்சுன்னுக்கலாம். ஆனால் அன்பு அப்படி இல்லை, யாரையும் நேசிக்கும்.